Hi all, Assalamu alaikum friends. This is Mubina from Mubi's Recipes. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரவா தோசை. இந்த ரவா தோசை வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் வரல அப்படிங்கிற பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஹோட்டலில் தான் வாங்குவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம சூப்பராக செய்யலாம் வாங்க. ரவா தோசைக்குன்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் வந்து டம்ளரை தான் மெஷர்மெண்ட்டாக எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் வந்து ரவா சேர்க்குறேன். நம்ம உப்புமாவுக்கு சேர்க்குற ரவை தான் நான் சேர்த்துருக்கேன். 3/4 டம்ளர் மைதா மாவு, 3/4 டம்ளர் அரிசி மாவு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. தோசை நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் நல்லா கலராகவும் வரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம எந்த டம்ளரில் வந்து ரவை எடுத்தோமோ அதே டம்ளரில் 4 டம்ளர் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். தண்ணியை நீங்கள் வந்து கரெக்டாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா தோசை வந்து சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போது 4 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து நல்லா புளிக்க வைக்கிறதுக்காக ஒரு ஆப்பை வந்து மாவு நான் வந்து தோசை மாவு நல்லா புளிச்ச மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் நான் ஊற வைக்கிறேன். இந்த மாவை 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே வந்து தண்ணியாக இருக்கும், கீழே வந்து நம்ம போட்ட மாவுலாம் செட்டில் ஆகிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ தாளித்து இந்த மாவில் கொட்ட போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு குட்டி பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்க்குறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் சேர்க்குறேன். அப்புறமா வந்து மிளகு, இது கூட சின்ன சின்னதாக நறுக்குன இஞ்சி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய், இப்போ வந்து கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போது நல்லா வதங்கின இந்த வெங்காயத்தை வந்து நம்ம மாவில் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து அப்படியே சேர்ப்பாங்க. எனக்கு வந்து வதக்கி சேர்த்தா தான் பிடிக்கும், அதனால் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த மாவில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ரவை தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக இது கூட வந்து இன்னொரு பொருளும் சேர்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். டோட்டலாக 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். இதுதான் மாவோட கரெக்டான பதம். இப்போ வந்து தோசைக்கல்லை வந்து நல்லா சூடாக வச்சுக்கோங்க. சூடாக வச்சுட்டு ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்ற ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி வீசினா மாதிரி தோசைக்கல்லில் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றிக்கோங்க. நீங்கள் மாவும் தண்ணியும் கரெக்டாக ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டான பதத்தில் நம்மளுக்கு தோசை வந்து கிடச்சிரும். சுற்றிலும் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா முறுவலாக வந்ததுக்கப்புறமா தோசையை வந்து பெரட்டி போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட் அப்படியே ஒரு சைடு வேக வச்சு தான் எடுப்போம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு தோசையை விட செகண்ட் தோசை வந்து நல்லா ஹோல் வருது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல் வந்து நல்லா சூடாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஊற்றுனீங்கன்னா சூப்பரான இந்த ரவா தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் முபீஸ் ரெசிபியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.